لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم هدى للناس وبينات من الهدى والفرقان وقال رسول الله صلى الله عليه وسلم من قام وصام في هذه رمضان غفر له ما تقدم من الذنب وما تأخر آمنا بالله صدق الله مولانا النبي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واغفر لنا من لساننا ويفقه اقوالنا واقوالنا واعمالنا ويرزقنا من دارنا ربي يسر ولا تؤثر وتقم بالغيب ونقاله بالسعاده سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم شمس الانبياء وبدر المرسلين وتاج الانبياء واختيار المتقين الله يا غالي لا غالي الا الله எல்லா புகழும் புகழ்ச்சி இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து புனிதமான ரமலானை நமக்கு கொடுத்து நம்மை நல்லவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை இறைவனா அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அவனது அன்பும் அவனது அன்பரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உன்னத சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூதாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற இருக்கிற நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இன்றும் போல் என்றும் வரணுన్న மழையை போல பொழிந்து கொண்டிருக்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய கொண்ட நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, இந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை ஓர் அணுவளவாக நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். நாம் செய்த நல்லதுகளுக்குண்டான கூலியை கொடுத்தே தீருவான் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகத்திலும் பின்பற்றுவார அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடத்தில் இருவரம் நீடிக்கிறார் என்று எனது தலாத்தை காணிக்கையாக்கி எனது ஜும்மாவுடைய பயானை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வைக்கிறப்பா இன்னைக்கு வந்து பயம் கட்டுறேன். எங்கே ஒரு நாள் பேசிக்கிட்டே இருப்பாங்களா? இன்னைக்கு துவம் போதும். அன்புக்குரிய அருமைகள் மக்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து இந்த உலகத்தை நமக்கு மாத்திரம் சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறானா என்றால் இந்த உலகத்தில் நாம் அல்லாத 2 வகையான படைப்பு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாத 2 வகையான படைப்பு என்ன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஹைவானாத் ஐவாய் மிருகங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நபாத்தாத் ஊருக்கு செல்லக்கூடிய படைப்பினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜமாத்தாத் இந்த இடத்திலேயே நிற்கக்கூடிய படைப்புகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை படைப்புகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? 3 வகையான படைப்புகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது படைப்பு இந்த இடத்திலேயே நிற்கக்கூடியது. இரண்டாவது படைப்பு அன்புக்குரியவர்களே, அதாவது ஊருக்கு செல்லக்கூடிய படைப்பு. மூன்றாவது படைப்பு நடந்து செல்லக்கூடியது, ஓடக்கூடியது, பறந்து செல்லக்கூடியது. இந்த மூன்றாவது படைப்பிலே நாம் தேர்வோம் அன்புக்குரியவர்களே. முதலாவது படைப்பை இரண்டாக பிரிக்க முடியாது. இரண்டாவது படைப்பை இரண்டாக பிரிக்க முடியாது. மூன்றாவது படைப்பாகிய ஹைவானாத் நடந்து செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய, ஓடக்கூடிய படைப்புகள் இருக்கிறது அல்லவா, அதை இரண்டாக பிரிக்கலாம்.
முதலாவது படைப்பு என்ன படைப்பு தெரியுமா? அறிவு கொடுக்கப்படாதது. அதுதான் மிருகங்கள். எதை வேண்டுமென்றாலும் எடுத்துக் கொள்ளலாம். அறிவு கொடுக்கப்பட்டது. பயமான நாத்திகி என்று சொல்லுவார்கள். அறிவு கொடுக்கப்பட்டது. அது யாருன்னு கேட்டா நம்ம மனிதர்கள். ஆக இப்படி 3 வகையான படைப்பு உலகத்தில் வாழுகிறது. அன்புக்குரிய அருமை பெருமக்களே, இந்த 3 வகையான படைப்புகளில் அல்லாஹ் எந்த படைப்புக்குமே என்ன செய்யல? எதையுமே குறைக்கவில்லை. கண்ணையோ காலையோ கையையோ எதையுமே குறைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இதயத்திலே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வகையான பொருளையும் அல்லாஹ் குறைக்கவே இல்லை. அப்படி குறைத்தானேயானால் எந்த பொருளுமே உலகத்தில் உயிர் வாழ முடியாது. நான் எப்படி அதே மாதிரி தான் ஐவாய் மிருகங்கள், ஊர்ந்து செல்லக்கூடியவர்கள். அவைகள் எப்படியோ அதே மாதிரி தான் மரம், செடி, கொடி வகைகள். நாம் எப்படி நல்லதை சாப்பிடுகிறோமோ, நல்லதை குடிக்கிறோமோ, கெட்டதை உடலை விட்டு வெளியாக்குகிறோமோ, அதே மாதிரி எல்லா வகையான படைப்புமே என்ன செய்யுங்க? சாப்பிடும், நல்லதை குடிக்கும், கெட்டதை உடம்பை விட்டு வெளியாக்கும். இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இப்படி படைத்த அல்லாஹ் நமக்கு மாத்திரம் எதற்காக நம்பக்கூடியவர்களை தொழுகையை கடமையாக்கினான்? எதற்காக நமக்கு நோன்பை கடமையாக்கினான்? எதற்காக நமக்கு ஜக்காத்தை கடமையாக்கினான்? எதற்காக நமக்கு ஹஜ்ஜை கடமையாக்கினான்? நன்றாக எண்ணி பாருங்கள். நாம் கண்டாத 5000 மிருகங்களுக்கு இவைகள் எல்லாம் கடமையா? மரம், செடி, கொடி வகைகளுக்கு இந்த இவைகள் எல்லாம் கடமையா? அவைகள் நோன்பு வைக்கின்றதா? அவைகள் தொழுகின்றதா? அவைகள் ஜக்காத்து கொடுக்கிறதா? அவைகள் என்ன செய்கின்றதா? வெற்றி செய்கின்றதா? அன்புக்குரியவர்களே, எல்லா வகையான படைப்பும் ஒன்னே ஒன்று செய்யுது. என்ன செய்யுது தெரியுமா? இறைவனை வணங்குகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பல இடத்துல சொல்றான், மனுஷா நீதான் வணங்குற, உனதான் வணங்க சொல்லி நினைக்காத. சப்பகலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி. அதாவது வானம் பூமி அதற்கு மத்தியில் உண்டான எல்லா வகையான படைப்பும் என்னை வணங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான். ஆனால் அந்த படைப்புகளுக்கு 5 கால தொழுகை கடமையா? ரமலானிலே நோன்பு கடமையா? ஜக்காத்து கடமையா? ஏன் அந்த படைப்புகள் எல்லாம் மற்றவர்களுக்கு பலன் தராமலாய் இருக்கிறது? மான் இல்லாவிட்டால் பால் குடிக்க முடியுமா? எண்ணி பாருங்கள். வானம் இல்லாவிட்டால் மழை வருமா? பூமி இல்லாவிட்டால் தண்ணீர் கிடைக்குமா? நன்றாக எண்ணி பாருங்கள். அவைகளிடத்திலேயும் அல்லாஹ் செல்வத்தை ஒப்படைத்திருக்காங்க. இருந்த போதிலும் அவைகளுக்கு ஜக்காத்து கடமையா? அதே மாதிரி நாம் ஹஜ் செய்வதை போன்ற அவைகளுக்கு ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ் கடமையா? குறிப்பாக எடுத்துக்கொண்டோமையானால் ரமலானுடைய மாதத்திலே அவைகளுக்கு நோன்பு கடமையா? தனித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குகிறதா? விழித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குகிறதா? பசித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குகிறதா என்றால் இல்லை. என்றக்கூடிய அருமை இருக்கிறது. யாருக்குத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? மனிதர்களாகிய நம்மவர்களை தான் என்ன செய்திருக்கிறான்? தனித்திருக்க சொல்லுகிறான். ரமலானுடைய மாதத்திலே பசித்திருக்க சொல்லுகிறான். ரமலானுடைய மாதத்திலே விழித்திருக்க சொல்லுகிறான். காரணம் என்ன? அவைகளெல்லாம் அல்லாஹ் படைத்து நீங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காத படைப்புன்னு சொன்னானா? அல்லது மனிதனை பார்த்து நீங்கள் தான் எங்களுக்கு பிடித்த படைப்பு, அவைகள் எல்லாம் வேண்டும் என்று படைத்திருக்கிறேன் என்று சொன்னானா? மனிதர்களே எத்தனையோ பேர் இருப்போம். மாற்றமத சகோதரர்களை நமக்கு திருவிழாவில் என்று பேசக்கூட நமக்கு தேவையில்லை. அதை அவர்களை பற்றி வாழ்ந்திருக்க வேண்டிய இடையில் இல்லை. நம் சமுதாயத்தில் முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கும். உடம்பு நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நோன்பு ஏற்ற வைக்கல, தொழில் பிரச்சனை இருக்கு, அதான் நோன்பு வைக்கல. உனக்கு எங்கத்தான் பறக்கத்து வரப்போகுது? நீ என்னன்னே ஓடுதா? நீ மன நிம்மதியும் அடைய முடியாது, பண நிம்மதியும் அடைய முடியாது. நீ என்னன்னே ஓடு, ரொம்ப பகலா ஓடு. உன்னை கடன் குறைச்சி கொண்டே இருக்கும், உன்னை நோய் குறைச்சி கொண்டே இருக்கும், நோய் குறைச்சி கொண்டே இருக்கும். நீனே இப்படி உன் பிள்ளைகளாவது நல்லா வாழ்வார்களா? வெள்ளம் ஒன்று போட்டால் தொடவண்ணா உடைக்கும்,
விதை எப்படியோ அப்படித்தான் துறை. நிறைய பேர் இருக்காங்க, ஏத்தா நோன்பு வைக்கல, சக்கரை இருக்க சத்து, பிரஷர் இருக்க சத்து, உடம்புல பிரச்சனை இருக்க சத்து, நோன்பு வைக்கல. இதையெல்லாம் உலகத்தில் சொல்லலாம், உலகத்தில் சொல்லலாம், வேற எங்காவது சொல்ல முடியுமா? சரி வாங்க, அப்ப அல்லாஹ்வுத்தாலா யாருக்கு தான் நோன்பை கடமையாக்கினார்? நாம் அல்லாத மரம் செடி குடிக்கு நோன்பு கடமை இல்லை, நாம் அல்லாத ஐவாய் மிருகங்களுக்கு நோன்பு கடமை இல்லை, நமக்கு கடமையாக்குகிறார். அதே நேரத்தில் மனிதர்களிலேயே அன்புக்குரிய அருமை பெருமக்களே, மனிதர்களிலேயே அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறான், முகம்மதே ஒரே ஒரு பெண் சொர்க்கவாதிங்கிறான். அந்த பெண் இந்த உலகத்திலும் சுகமாக வாழுவார். எல்லா பெண்ணையும் சொல்ற ஒரே ஒரு பெண்ணை சொல்றான். பெருமானார் கேட்கிறாங்க, அந்த பெண் என்ன அப்படி செய்கிறான்னு கேட்கிறாங்க. அந்த பெண் விபச்சாரி. அல்லாஹ் சொல்றான், அந்த பெண் விபச்சாரி. ஏன் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம்? ஏன் அந்த பெண்ணுக்கு உலகத்தில் சிறந்த வாழ்க்கை? அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த பெண் தண்ணி தாகங்களுக்கு ஒரு நாள் வழியிலே நடந்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் யாரையும் சொல்லக்கூடாதுங்க. யாருடைய யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரிய. அந்த பெண் ஒரு நாள் வழியிலே நடந்து வருகின்றார்கள். வருகின்ற பொழுது தண்ணி தாகம் கொடுக்க முடியவில்லை. அங்கிட்டு இங்கிட்டும் பார்க்கிறாங்க. பார்த்தால் ஒரு கிணம் தெரிகிறது. வேகமாக ஓடி வந்து கிணத்துக்குள்ளே இறங்குகிறார்கள். இறங்கி தன்னுடைய தண்ணியை எட்டல, தன்னுடைய சீலையை உள்ளே விட்டு அந்த சீலையை வாயிலே வைத்து தண்ணி குடிக்குகிறார்கள். குடித்து விட்டு மேலே ஏறுறாங்க. ஏறினா அவங்க ஏறிய நேரத்தில் பார்க்கிறார்கள், ஒரு நாய் கிணத்தை சுற்றி கொண்டே வருகின்றது. கிணத்தை சுற்றி கொண்டே வருகின்றது. எப்படி சுற்றுகிறது? நாக்கை நீட்டியதாக தேம்பி தேம்பி சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பெண்மணி புரிந்து கொள்கிறார்கள், நமக்கு எப்படி தாகம் எடுத்ததோ அதே மாதிரி தான் இந்த பெண் நாய்க்கும் தாகம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தான் என்ன செய்கின்றார்? தான் உடுத்திருக்கக்கூடிய துணியை தூக்கி கிணத்துக்குள்ளே விட்டு எடுத்து அந்த நாயை புரிந்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நபி அந்த காலத்தில் வாழ்ந்த நபியை குறித்து சொல்றான், இந்த பெண்ணை இன்ன உதவி செய்தார்கள், இந்த பெண் இன்ன உதவி செய்தார்கள், ஆகையினால் என்ன செய்யுங்க, அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து விட்டதாக போய் சொல்லுங்கள். ஒரு நன்மை போதுங்க, ஒரு நன்மை போதும். ஒரு மனுஷன் எங்கேயே கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு எல்லாத்தையும் மறந்து நம்ம பிறப்பிலிருந்து செஞ்சுட்டு இருக்க நல்ல காரியத்துக்கு கூட கொஞ்ச காலத்தை எல்லாம் செய்ய வச்சுக்குவான். ஒரு தீமை போதும், ஒரு தீமை போதும். நம்ம நன்மையே செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன அந்த தீமை என்ன செய்ய தெரியுமா? நாம் செய்த நன்மையை பூரா அழைச்சி பாவியாயிட்டு அல்லாஹ் சொல்றா, போய் அந்த பெண்ணை தேடுங்கள், தேடி சொல்லுங்கள், நாய்க்கு தண்ணி கொடுத்ததால் அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து விட்டதாக சொல்லுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் அந்த நபியை பார்த்து, அது மாத்திரமல்ல, என்னுடைய படைப்பில் உன்னுடைய தாகத்தை தீர்த்ததால் அந்த பெண்ணுக்கு நான் நன்றி சொன்னேன் என்று சொல்லுங்கள். அந்த பெண்ணிடத்திலே சொல்லுங்கள். அந்த நபி வேகமா போறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை சொன்னவன அந்த பெண்மணி அழுகின்றார்கள், கண்ணீர் வடிக்குகிறார்கள், கதறுகின்றார்கள். நபி என்னன்னு கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய பாவம் விபச்சாரத்திலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த என்னை பார்த்து அல்லாஹ் இப்படி ஒன்று சொன்னானா? இனிமேல் அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், இனி அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். உடல் பாடுபட்டு, உயிர் பாடுபட்டு, உடல் உறுப்புகள் பாடுபட்டு என் வாழ்க்கையை நடத்துகிறேன். நீ அல்லாஹ்வுக்கு பிடித்த பின்னால்தான் வாழுகிறேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போறாங்க. எத்தனை வருஷத்துக்கு பின்னால சுவைவழிசலாத்திட்ட போறாங்க. மதியனுக்கு வர்றாங்க. எகிப்தில இருந்து சுவைவழிசலாத்திட்ட வர்றாங்க. வந்தால் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குகிறது. ரெண்டு பெண்கள் ஆடு மாடுக்கு தண்ணி ஊட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் கூட்டி கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெண்மணிகள் வேகமாக ஒரு பெண் வீட்டுக்கு போய்விட்டு வந்து எங்க அத்தா அவங்கள கூப்பிடுறாரு. போனாங்க. நீ செஞ்சதுக்கு நான் நன்றி செய்ய, நீ செய்த நன்றிக்கு நான் உனக்கு கூலி கொடுக்க விரும்புகிறேன். சுவைவழிசலாத்திட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன கூலி கொடுக்க விரும்புகிற? அந்த ரெண்டு பெண்களே ஒரு பெண்கள் சொன்னாங்க, சுவைவழிசலாத்திலே மக்கள் ரெண்டு பெண்கள் ஒருத்தர், இவரை திருமணம் முடித்துக் கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒரு நல்ல பெண்மணி இந்த ஆணை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்வது தப்பே இல்லைங்க.
அது நல்லா போயிட்டு ஒரு நல்ல மாப்பிளையை பெற்றவர், ஒரு நல்ல மாப்பிளையை அறிந்து கொண்ட பெண் வீட்டுக்காரர் இந்த பையனுக்கு நான் பொண்ணு தருகிறேன் என்று சொல்லி விடுவது தப்பே கிடையாது. அது ஒரு கேவலமே. இந்த குறைகளை சிலர் சொல்றாங்க, என்னுடைய மக்கள் இருவரையும் ஒருவரை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க ஆசைப்படுகின்றேன். பூசாரி நான் கேட்கிறாங்க. அப்படியா, சரி, பிரச்சனை இல்லை. மகர் கொடுக்கணுங்க, என்ன வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் உடுக்கிற துணியோடு ஈஜிப்தை விட்டு வந்துச்சு நான் சொல்லுவனுக்கு பையன். அப்போ சுவைப்படைக்கு சொல்றாங்க, 8 வருஷம் ஆடு மேல் எதுக்கு மகள், 8 வருஷம் ஆடு மேல் எந்த பொண்ணை கட்டி தருவதுன்னு நான் முடிவு பண்ணேன். 2 பேருக்குல 10 வருஷம் ஆடு மேய்ச்சா நாட்டு 10 வருஷம் ஆடு மேய்ச்சா சுவாமி இண்டிக்க 8 வருஷம் ஆடு மேய்ச்சி கல்யாணம் முடிச்சு கொடுங்கன்னா நான் விரும்பிய பொண்ணை கட்டி கொடுப்பேன். 10 வருஷம் ஆடு மேய்ச்சா நீ விரும்பிய பெண்ணை என்னுடைய 2 மகள் நீ விரும்பிய பெண்ணை கல்யாணம் முடிக்கலாம். 10 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. அதனால என்ன செய்யக்கூடாது, அத்தாங்க பார்த்து இந்த மாப்பிளை கட்டிக்க யாரையும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த பொண்ணை கட்டிக்க என்ன மாப்பிள்ளை சொல்வது கூட இருக்கக்கூடாது. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் மார்க்கம் சொல்லுகிறது. 10 வருஷம் மேய்ச்ச பின்னால் ஆடு மேய்க்காங்க மகன் கொடுப்பதற்காக திருமணத்தை சொன்னாங்க. இந்த பெண்ணை நான் கட்டிக்கிறேன், கட்டி கூட்டிட்டு போறாங்க, திருப்பி கூட்டிட்டு போறாங்க, ஈஜிப்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இரவு நேரத்திலே கூட்டிக் கொண்டு போகிறார்கள். போகின்ற பொழுது பயங்கரமான இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, மூசாடிக்கு நம்முடைய மனைவி சபூரா, என்னால் நடக்க முடியவில்லை. ஏமா நடக்க முடியல? இருட்டுல நீ நிற்கிறது தெரியல எனக்கு, நான் நிற்கிறது உனக்கு தெரிகிறவோ எப்படி நான் நடக்கிறது? குரானுடைய கருத்தை சொல்லி வரேன். அப்படியே நான் ஆயத்தில் உள்ள அப்ப என்னவா செய்யணும்? வெளிச்சம் வேண்டும். ஒரு 4 இடத்துல வைக்கிறாங்க, ஒரு பள்ளத்தாக்கிற வெளிச்சம் தெரியும். சொல்றாங்க மனைவி என்னமா உங்களுக்காக வெளிச்சத்தை தேடி வருது, போய் ஒரு வெளிச்சம் தெரியும் அங்கே கொஞ்சம் எடுத்து வருகிறேன், ஒரு மரத்தை கூட எடுத்து வருகிறேன், ஒரு செடியை எடுத்து வருகிறேன். போறாங்க, போய் சொல்லுகின்ற பொழுது யா மூசா, கத்தவன் யா மூசா, மூசாவே யாருன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் தான் அல்லாங்க. நபிமார்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தருக்கு அல்லாஹ் நேரடியாக பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு சக்தி வாய்ந்த மனிதன். ஜிப்ரீலே தேவையில்லை. என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, இன்னி அனல்லா, நான் தான் அல்லாஹ், வேற யாரும் நினைக்காத, நான் தான் அல்லாஹ். என்னன்னு கேட்டாங்க. என்னுடைய படைப்பாகி உங்களுடைய மனைவிக்கு உதவி செய்வதற்காக நெருப்பை தேடி வந்தால் என்னவா, அதற்காக உனக்கு நான் பரிசு கொடுக்க போகின்றேன். என்ன பரிசு கொடுக்க போகின்றாய்? இன்னி அனல்லா, நான் தான் அல்லாஹ். உன்னுடைய மனைவிக்கு உதவி செய்ய வந்தாய் அல்லவா, உனக்கு பரிசு கொடுக்க போகின்றேன். என்ன பரிசு கொடுக்க போகின்றாய்? இன்றிலிருந்து உன்னை நபியாக ஆக்கி வைக்கப் போகின்றேன், நபியாக ஆக்குகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இருந்து உனக்கு தௌராத்து இறங்க ஆரம்பித்து விடும். நீ இதுவரைக்கும் என் பேச்சைத்தான் கேட்ட, இனிமேல் உன்னை விட எல்லா இடத்திலும் படைப்பால் உயர்ந்த மலக்குமார்களை கண்ணால் காணுவாய். அது மாத்திரமல்ல, திங்களை கண்ணால் காணுவாய். அது மாத்திரமல்ல, நீ என்னுடைய படைப்பாகிய உன் மனைவிக்கு உதவி செய்வதனால் என்ன செய்வ? எப்ப வேண்டும் என்றாலும் என்னிடத்தில் நீ பேசலாம். அல்லாண்டு கூப்பிட்டா நான் என்னான்னு கேட்பேன் அப்படின்னு அந்த இடத்திலே கலீமுல்லான்னு அல்லாஹ் பட்டம் கொடுத்தான். என்னிடத்திலே பேசக்கூடியவர்கள் பாருங்க. அப்ப அன்புக்குரிய அருமை பெருமக்கள், ஒருத்தருக்கு உதவி செய்தால் அது என்ன செய்யும்? நமக்கு அது பலன் தருமா, பலன் தராதா? பலன் தரும். அதே நேரத்திலே அந்த உதவியை நாம் உணர வேண்டும். ஏன் சொல்லி வருது தெரியுமா? ஒரு சின்ன ஹதீஸ் தான் பார்த்தேன். கிதாபை பார்த்துட்டே 11:30 மணிக்கு பார்த்து ஒரு சின்ன ஹதீஸ் வந்துச்சு. அதான் பயான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் உதவி செய்யக்கூடியவராக இருந்தால் நான் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார். இது ஏன் வருது தெரியுமா? நானு அல்லாஹ் மரம் செடி கொடி வகைகளை விட்டுவிட்டு, ஐவாய் மிருகங்களை விட்டுவிட்டு நம்மளை மாத்திரம் கூப்பிட்டு எதற்காக ரமலானுடைய மாதத்திலே 30 நோன்புவை பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, தான் இருப்பதை உணர வைப்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான்.
தான் இருப்பதை உணர வைப்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறார். தன்னோடு மனிதனை சேர்ப்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் என்ன, அல்லாஹ் தன்னோடு தான் அன்னை உணர வைப்பதற்காக ஏன் சொல்றான், தன்னோடு மனிதனை சேர்ப்பதற்காக ஏன் சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு 3 வகையான குணம் உண்டு. அல்லாஹ்வுக்கு 3 வகையான குணம் உண்டு. முதலாவது குணம் என்ன தெரியுமா? அவனுக்கு பசி என்பது கிடையாது. அவனுக்கு பசி என்பது கிடையாது. நமக்கு பசி உண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான், என்னோட சேரண்டா பசி வருகின்ற பொழுது ரமலான சாப்பிடாம இரு. பசி வருகிற பொழுது ரமலான சாப்பிடாம இரு. அப்படி இருந்தாயனா என்னோடு சேரலாம். அப்படி இருந்தால் என்னோடு சேரலாம். இதே மற்ற படைப்புகளை பார்த்து சொன்னானா, இரண்டாவது அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது, குடிபானங்களை குடிக்கக்கூடிய கிடையாது. இது கிடையாது. அவனுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு தாகம் கிடையாது. அல்லாஹ் எதையும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், ரமலானுடைய மாதம் வறுமையானால் நீ குடிக்காமல் இரு. நீ குடிக்காமல் எதையுமே குடிக்காமல் எதற்காக, என்னோடு சேருவதற்காக. அடுத்து அல்லாஹ் சொல்றான், மனுஷன் முன்னே உன்னை பார்த்தா சரி, மனுஷன் எதை பார்த்தா என்ன செய்ய மாட்டான், தன்னை திருப்ப மாட்டான். அவ்வளவு சீக்கிரம் முன்னே உன்னை பார்த்தா மனுஷன் தன்னை திருப்பிடுவான். எதை வேண்டுமென்றாலும் அதுக்காக கொடுப்பார், எதை வேண்டுமென்றாலும் தியாகம் செய்வான். என்ன தெரியுமா? இச்சை. இச்சை. அல்லாஹ்வுக்கு இச்சை கிடையாது. அல்லாஹ்வுக்கு இச்சை கிடையாது. நீ என்னோடு சேர்ந்து இருக்க வேண்டுமா, என்னுடைய நண்பனாக நீ ஆக வேண்டுமா, ரமலானுடைய மாதத்தில் பண இச்சையை விடு, மன இச்சையை விடு, மனைவி இச்சையை விடு, மனைவி இச்சையை விடு. உன்னை கூண்டிக்கொண்டே இருப்பான் சைத்தான். இல்லை நப்சு. ரமலான சைத்தானுக்கு வேலை இல்லை. அதே நேரத்தில் சைத்தானை விட நப்சு மோசமான சைத்தான். எதை நினைக்கிறோமோ அதை செஞ்சே தீரன் என்று சொல்லுவான் நப்சு. நப்சு பெரிய சைத்தானா, சைத்தான் பெரிய சைத்தானா? நப்சு தான் பெரிய சைத்தான். அதான் பூசரி நான் படிச்சாரு புகாரி ஷரீஃப். இது சொல்லிற புகாரி ஷரீஃப்ல யா நப்சி யா தக்குனத்தி நின்கல்லத்தில் நன்மத் இன்னல் கபாயிரில் குஃப்ரான் கண்ட வந்தினார். ஓ நப்சே, பயங்கரமான இருள், மீற முடியாத இருளை என்னை கொண்டு படுக்க வச்சிடாத. இன்னல் கபாயிரில் குஃப்ரான் கண்டமம். பெரும்பாலும் எதற்கு சமம் தெரியுமா? உடைக்க முடியாத கல்லுக்கு சமம். எதை போட்டாலும் புலி கூட உடைந்தவருக்கு கல்லு உடையாத ஒரு சில கல்கள். அவ்வளவு கண்ணு மாதிரி பெரும்பாவம். ஆகையினால் உன்னை பின்பற்ற வச்சு போட முடியல. தொழில் இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும், எனக்கு நோக்கு வைக்க முடியல. எப்பா தொழிலோட நோக்கு வச்சவங்க செட்டா போயிட்டாங்க. 11 மாசத்தை அல்லாஹ்வுக்கு உலகத்துக்கு செலவழித்து 1 மாசம் சம்பாதிக்கு கம்மி பண்ணவன உலகத்தில் வாழலையா? எண்ணிப்பாருங்க அன்பிற்குரியவர்களே. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? இச்சை இல்லாதவன் நான். என்னை அடைய வேண்டுமேனால் உன்னுடைய இச்சையை அடக்கிக்கொள். எந்த மாசத்துல? ரமலானுடைய மாதத்தில். அப்ப நான் பசி இல்லாதவன், நான் தாகம் இல்லாதவன், நான் என்ன செய்யாதவன், இச்சை இல்லாதவன். இந்த 3ஐயும் மற்ற படைப்புகளுக்கு கொடுக்காமல் உனக்கு கொடுத்ததற்கு காரணம் தெரியுமா? அவைகள் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். நீ என்னோடு சேர வேண்டுமையானால் உலகத்தில் அல்ல, மறு உலக வாழ்க்கையிலும் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது. என்னோட சேர என்ன செய்ய? ரமலான பசித்திரு, தாகித்திரு. உன் மனதை என்ன செய்? ஒதுக்கி வை. ஒதுக்கி வச்சுட்டு வாழை. இந்த 3ஐயும் நீ கடைபிடித்தால் நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்னா அல்லாஹ் நமக்கு சொந்தமாக வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நல்ல சிந்திங்க. போன நோம்பெல்லாம் போயிடுச்சு, 16 நோம்பு போயிடுச்சு, இருக்கிறது 13 தான். போன வருஷம் வந்து தொழுதவங்க இந்த வருஷம் தொழுகளை உயிரோடு இருக்காங்க. போன வருஷம் வந்து தொழுதவங்கலாம் இந்த வருஷம் இறந்து போயிட்டாங்க படுகிறது. ஏன்னா இனியும் நோம்பு வச்சாம காலத்தை கடத்தண்டா இந்த 13 நாளே நமக்கு போகுமா, உயிரோடு இருப்போமா? யாரும் சொல்ல முடியாது. ஆகையினால அல்லாஹ் சொன்ன 3ஐயும் கடைபிடித்து அல்லாஹ் வேணுமா வேணாமா என்பதை முடிவு நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி